2022 MCQ 4வது நாங்கள் பார்க்க போகிறோம். மூலக்கூற்று வடிவங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவங்கள் அல்ல, கவனிக்கணும். சில வினாக்கள் அப்படி எங்களுக்கு எக்ஸாமில் வரும். இங்கே இருக்கிறது மூலக்கூற்று வடிவம் சம்பந்தப்பட்ட வினா. எனவே நாங்கள் வடிவம் தீர்மானிக்கக்குள்ள முதலாவது எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மூலக்கூற்று வடிவங்கள் எங்களோட சிலபஸில் யார் யார் இருக்குன்னு சொன்னால், தள்ளுகை அலகுகள் 2 இருக்கின்ற பொழுது, இலத்திரன் சோடிக்கு ஏத்திரகணித வடிவங்கள் 2 இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நேர்கோட்டு வடிவான மூலக்கூறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். நேர்கோட்டு வடிவான மூலக்கூறு. அதே மாதிரி தள்ளுகை அலகுகள் 3 இருந்தால் மைய அணுவை சுற்றி எங்களுக்கு 1 தளமுக்கோண வடிவான மூலக்கூறு கிடைக்கப்பெறலாம். அல்லது உங்களுக்கு தெரியும், ஒரு தனிச்சோடி வருகின்ற பொழுது தளமுக்கோணம் அவர் அமைய இயலாது. எனவே அவர் கோண அல்லது வி வடிவான மூலக்கூறாக வருவார். இதே வேளைகளில் உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 4 தள்ளுகை அலைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது, 4 தள்ளுகை அலகு வருகின்ற பொழுது மொத்தமாக நாங்கள் தீர்மானித்து கொள்ளையிலும் 4 வந்தால் மைய அணுவை சுற்றி நான்முகி வடிவான மூலக்கூறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே வேளையில் இதில் ஒரு தனிச்சோடி வருகின்ற பொழுது எங்களுக்கு முக்கோண கூம்பு வடிவான மூலக்கூறும், இதே வேளையில் 2 தனிச்சோடிகள் மைய அணுவில் காணப்படுகின்ற பொழுது கோண அல்லது வி வடிவான மூலக்கூறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதே வேளைகளில் எங்களுக்கு மைய அணுவை சூழ 5 தள்ளுகை அலகு காணப்படுகின்ற பொழுது தனிச்சோடி காணப்படாத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முக்கோண இருகும்பக வடிவான மூலக்கூறு கிடைக்கப்பெறும். ஒரு தனிச்சோடி மைய அணுவில் வருமாக இருந்தால் எங்களுக்கு சீசோ வடிவான மூலக்கூறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதேபோல் எங்களுக்கு 2 தனிச்சோடிகள் மைய அணுவில் வருமாக இருந்தால் எங்களுக்கு டி வடிவான மூலக்கூறு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். டி வடிவான மூலக்கூறு. அதே வேளையில் 3 தனிச்சோடிகள் வருமாக இருந்தால், 3 தனிச்சோடிகள் வந்தால் எங்களுக்கு நேர்கோட்டு வடிவான மூலக்கூறு கிடைக்கப்பெறும். இதே மாதிரி எங்களுக்கு 6 தள்ளுகை அலகும் எங்களோட சிலபஸ் இருக்குது. 6 தள்ளுகை அலைகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் மைய அணுவை சூழ தனிச்சோடி இல்லாமல் 6மே சிக்மா பிணைப்பாக இருந்தால் எங்களுக்கு எண்முகி வடிவான மூலக்கூறும், இதில் ஒரு தனிச்சோடி வருகின்ற பொழுது இதில் 1 தனிச்சோடியாக மாறினால் சதுர கூம்பு வடிவான மூலக்கூறும், சதுர கூம்பக வடிவான மூலக்கூறும், 2 தனிச்சோடி வருகின்ற பொழுது சதுர தள வடிவான மூலக்கூறும் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே தான் எங்களுக்கு மூலக்கூற்று வடிவங்கள். இப்போ நாங்கள் கணக்கு பார்ப்போம், எங்களுக்கு என்ன வடிவம் வரலாம் என்று சொல்லி. முதல்ல தரப்பட்டிருக்கின்ற மூலக்கூறு போடுவோம். F3ClO. இதில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஃப்ளோரின் ஈட்டோட்டு இலத்திரங்களை நாம் கவுண்ட் பண்ண வேண்டி வரும். இறுதியோட்டு இலத்திரங்களை கணக்கு பார்ப்போம். இறுதியோட்டில் ஃப்ளோரின் 17ஆம் கூட்ட மூலகம், இறுதியோட்டில் 7 இலத்திரங்கள். எனவே 7 தர 3 21 இலத்திரங்கள் சக. குளோரின் 17ஆம் கூட்ட மூலகம், இறுதியோட்டில் 7 இலத்திரன். ஆக்சிஜன் 16ஆம் கூட்ட மூலகம், இறுதியோட்டில் 6 இலத்திரன். ஸோ மொத்த வலுவளவு ஓட்டு இலத்திரங்களை கணக்கு பார்க்க போகிறேன். கூட்டினமெண்டா 28 மாறும் 34 இலத்திரங்கள் இருக்குது. இந்த 34 இலத்திரங்களையும் நாங்கள் முதல்ல 8ஆல் பிரிச்சுடுவோம். பிரித்து போட்டு வார முழு எண் 4 முழு எண் வரும். இந்த 4 முழு எண்ணும் சிக்மா பிணைப்புக்குள்ளேயும் எஞ்சுகின்ற இலத்திரங்கள் 8 4 32 இலத்திரங்கள் போனால் எஞ்சுகின்ற இலத்திரங்களை சோடியாக்கினோம்டா வார ஒரு சோடி எங்களுக்கு தனிச்சோடியாக வரும். ஒரு தனிச்சோடி எங்களுக்கு வரும். ஸோ 4 சிக்மாவும் ஒரு தனிச்சோடியும். ரைட். ஸோ 34 8ஆல் பிரிப்போம். 4 முழுவன் வரப்போது மிஞ்ச போகிறது 2 இலத்திரன். அது சோடியா மாத்திரம்டா ஒரு சோடி வரும். 4 சிக்மாவும் ஒரு தனிச்சோடியும் வந்தால் நாங்கள் முந்தி பார்த்தோம் நிறைக்கு 4 சிக்மாவும் ஒரு தனிச்சோடியும் வருகின்ற பொழுது எங்களுக்கு சீசோ வடிவான மூலக்கூறு கிடைக்கப்பெற வேண்டி வரும். சீசோ வடிவான மூலக்கூறு கிடைக்கணும். 5 தள்ளுகையில் ஒரு தனிச்சோடி. ஆகவே எங்களுக்கு இந்த இருக்கிற முதலாவது விடையோ 2வது விடையோ 4வது விடையோ வராது. பிகாஸ் 3லையும் 5லையும் முதலாவது சீசோ வடிவான மூலக்கூறு இருக்குது. இதை போட்டு நீங்கள் அடுத்த மூலக்கூறை கவுண்ட் பண்ணி பாருங்கள். உண்மை எக்ஸாம் ஹோலுக்குள்ளே பார்க்கக்குள்ள நாங்கள் உண்மையாக 2வது பார்க்கக்கூடாது. பிகாஸ் 2வதில் முக்கோண கூம்பகம் தான். FClO2க்கு முக்கோண கூம்பகம் தான் 3வது 5வது விடைகளில் இருக்குது. எனவே நாங்கள் விடையை தீர்மானிக்கிறதாக இருந்தால் லேசி நாங்கள் 5வது பார்க்குறது, 3வது பார்க்குறது, அதாவது FClO3 நாங்கள் பார்க்குறது. முந்தி பார்த்த வலுவளவு இலத்திரன் கவுண்ட் நாங்கள் செய்வோம். ஃப்ளோரினுக்கு 7 சக, குளோரினுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 6 தரம் உண்டு. எனவே 14 18. எனவே எங்களுக்கு 32 இலத்திரங்கள் மொத்தமாக வரப்போகுது. 32 இலத்திரங்களை 8ஆல் பிரிப்போம். 4 சிக்மா மட்டும் வரும். தனிச்சோடி வர மாட்டாது. மிச்சம் இல்லை எங்களுக்கு இலத்திரங்கள். 4 சிக்மா மட்டும் மைய அணுவை சூழ இருந்தால் உங்களுக்கு தெரியும் நான்முகி வடிவான மூலக்கூறு வரும். எனவே பொருத்தமான விடை 5வது சீசோ முக்கோண கும்பகம் நான்முகி என்ற வடிவங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படும்.